வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஹேண்ட் பாலிஷ் பண்ணுவோம் ஷீன்லாக் வுட் பாலிஷில். இது ஷீன்லாக் வுட் பாலிஷ் மாதிரி நிறைய பிராண்டில் வருது. பெரும்பாலும் அந்த மாதிரி கையில் வுட் பாலிஷ் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் மாதிரி வரும். இதிலே கலர்லெஸ்ன்னு ஒன்று வருது, ஒயிட்டாக இருக்கும். நம்ம வந்து வுட் பாலிஷ் வந்து டாப் கோட்டிங், இது பேஸ் கோட்டு சீலெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து டாப் கோட்டிங் அப்ளை பண்ணணும். எப்போவுமே வுட் பாலிஷ் வந்து எந்த ஒரு கலருமே மிக்ஸ் பண்ணாமல் டைரெக்டாக அப்ளை பண்ணால் நல்லாயிருக்கும். நம்ம கலர் பண்ணுறது வந்து சீலர்லேயே பண்ணிடணும். பேஸ் கோட்டு சீலர் அப்ளை பண்ணுவோம். அதிலே நம்ம கலர்லாம் ஃபுல்லாக ஒர்க்கை முடிச்சுட்டு டாப் கோட்டிங் வுட் பாலிஷ் மட்டும் எதுவுமே யூஸ் பண்ணாமல் நம்ம வந்து டைரெக்டாக அப்படியே வுட் பாலிஷு அப்படியே டைரெக்டாக பெயிண்ட் அடிக்கிற மாதிரி அப்ளை பண்ணணும். பூ டிசைனு, அதாவது பூ டிசைனு, கோர்னர்ஸு, இந்த மழு துணியில் போட முடியாத இடத்துலலாம் வந்து பிரிசில் தான் அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து மல்லு துணியில் வந்து நம்ம துடைக்கிறோம் அப்படின்னா எங்கெங்கே மட்டமான ஏரியாலாம் இருக்குதோ அங்கெல்லாம் வந்து மட்டத்தை இது மாதிரி நீட்டாக வச்சு துடைக்கணும். அப்போ தான் ஸ்மூத்தாக இருக்கும். நம்ம பிரிசில் வச்சு அப்ளை பண்ணாக்கா வாரம் இருக்கும். பாருங்கள், கலர்லாம் எதுவும் பண்ணல. வுட் பாலிஷில் டைரெக்டாக வந்து வுட் பாலிஷு தேக்கு மரத்துக்கு வந்து அப்ளை பண்ணுறோம். நீங்கள் கலர் பண்ணுறது வந்து பேஸ் கோட்டு சீலையிலே பண்ணிடணும். அப்போ தான் வந்து நம்ம வுட் பாலிஷ் நல்ல ஒரு ஃபினிஷிங் இருக்கும். நம்ம கலர் வந்து வுட் பாலிஷில் பண்ணலாம். சின்ன கலரு, சின்ன டச்சப் வந்து சீரியலில் மிஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம வுட் பாலிஷில் வந்து அதை நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சின்ன அந்த கலர் மட்டும் நம்ம வந்து வுட் பாலிஷில் லைட்டாக பண்ணிக்கலாம். மற்றபடி நம்ம வந்து வுட் பாலிஷில் கலரே போடாமல் டைரெக்டாக வந்து அப்ளை பண்ணுறது தான் பெஸ்ட்டு. அது வந்து ஹேண்ட் பாலிஷ் இருந்தாலும் சரி, பியூ பாலிஷ் இருந்தாலும் சரி, டைரெக்டாக நம்ம வந்து கலரே போடாமல் அப்படியே அப்ளை பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து நல்ல ஒரு ஃபினிஷிங் வரும்.